ஜோதிடப்படி நவ கிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றிக்கொள்ளுங்க. நிலைகளின் மூலமாகவோ மற்ற கிரகங்களோடு ஒன்று சேர்ந்தோ சுப மற்றும் ராஜ யோகங்களை உருவாக்கி கொடுக்கும். மனித வாழ்க்கையிலும் உலகத்திலேயே ஏதாவது ஒரு வகையில் இதனால் தாக்கமானது ஏற்படுங்க. அந்த வகையில் கிரகங்களின் தளபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் மீன ராசியில் பயணம் செய்கிறாருங்க. இந்த செவ்வாய் கிரகமானது தைரியம், வீரம், வலிமை, துணிச்சல் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அவர். இந்த நிலையில் மனதுக்கு காரணியாக சொல்லக்கூடிய சந்திரன் வருகிற ஏப்ரல் 16ஆம் தேதி மீன ராசிக்குள்ளே நுழைய இருக்கிறாரு. இதனால் மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையானது நிகழ இருக்குதுங்க. இந்த சேர்க்கைகள் மிகவும் மங்களகரமான மகாலட்சுமி ராஜ யோகத்தை உருவாக்கி கொடுப்பதாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க. மேலுமே செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய லட்சுமி தேவியுடைய பரிபூரண அருளானது இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. நிதி நிலைமையில் திடீர் உயர்வானது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். இப்பொழுது மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் உருவாகக்கூடிய மகாலட்சுமி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும், உங்களோட குல தெய்வம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீன ராசியில் முதல் வீட்டுக்கு செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜயோகமானது உருவாக இருக்குதுங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகளானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. நல்ல நிதி ஆதாயங்களானது கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். நீண்ட காலமாக நிலுவையில் இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்க போகுதுங்க. அதனால இந்த காலத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து விட வேணுங்க. உங்களுடைய உறவுகளுக்கு இடையில் பொறுமையை கடைப்பிடிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. முக்கியமான பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் எதிர்பாராத லாபமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க. இது வரைக்கும் இப்போ தொழிலில் போட்டிகள் அனைத்துமே விலக போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாக்கு வன்மையால் காரிய வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கடுமையாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நேரமாகுங்க. தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு உங்களுக்கு ஆளுமை திறனானது அதிகரிக்குங்க. அதே போல் நீண்ட காலமாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்கள் அனைத்தையுமே முடித்து அதில் சாதகமான வெற்றியும் பெறுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு திருப்திகரமாக நடந்து முடியக்கூடிய யோகமான நேரமாக அமைஞ்சிருக்குது. சுப காரிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடைபெறுங்க. திருமண காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நேரமாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு 4வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜயோகமானது உருவாக இருக்குதுங்க. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. இருந்தாலும் செலவுகளானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தினருக்கு இடையில் மனக்கசப்புகள் அதிகரிக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வரவு செலவு விஷயத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது.
நீங்கள் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோடு விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. பண வரத்தானது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமானது கிடைக்க போகுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்குங்க. புதிய நபர்களிடம் பழகும்போது எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேணும். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. பெரியவர்களுடைய உதவியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடு செயல்பட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு 10வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சந்திரனுடைய சேர்க்கையால் மகாலட்சுமி ராஜ யோகமானது உருவாக இருக்குதுங்க. இதனால் தொழில் ரீதியாக இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. வேலை செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க நல்ல வேலையானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து கஷ்டமாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய பணியிடத்தில் உங்களுக்கு வேலை பளுவானது அதிகரிக்க போகுது. உங்களோடு வேலை செய்பவங்களிடம் நீங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. இது வரைக்கும் நிறைவேறாமல் இருந்த வேலைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாக போகுதுங்க. புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். மேலுமே பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையானது கிடைக்க போகுதுங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். இது வரைக்கும் வராமல் இருந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய சேமிப்பானது உயரப்போகுது. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமானதே கிடைக்க போகுதுங்க. இந்த 3 ராசிக்காரர்களும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. தினமும் உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்த பின்னாடி வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட வேணுங்க. அதற்கு பிறகு லட்சுமி தேவியுடைய படத்துக்கு பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும். அதற்கு பிறகு நீங்கள் தீபமேட்டி தீபாராதனை காட்டி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை செய்யும்போது மகாலட்சுமிக்குரிய பாராயணங்களை பாடி நீங்கள் பூஜை செய்வது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. மாலை நேரத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளை வழிபட்டுட்டு வருவது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். தானத்துலேயும் தானம் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அதே போல் குபேர விளக்கில் தாமரை திரி தண்டு போட்டு விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா குபேரருடைய அருளானது உங்களுக்கு கிடைக்குங்க. மகாலட்சுமி தாயாருக்குரிய நாளான வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா நீங்கள் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே தாமரை இதழை கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா செல்வ வளமானது பெருகுங்க. வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு லட்சுமியுடைய அம்சம் நிறைந்த உப்பை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலனானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிலையும் லட்சுமி கடாட்சகம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அரச மரத்தை 11 முறை நீங்கள் சுற்றி வந்து அந்த மரத்துக்கடியில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து விநாயகருக்கு 11 விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்குங்க.
வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரையில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதும் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.